ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் இன்னைக்கு இந்த 5வது நாளில் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க ஆண்டவரிடத்துல வந்து நிற்கிற வரைக்கும் அந்த அற்புதம் நடக்காது பிரதர். அந்த அற்புதம் நடக்காது பிரதர். நீங்க எங்க வேணாலும் சுத்துங்க, நீங்க யாரை வேணாலும் தேடுங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் காணிக்கை கொடுங்க பிரதர். காணிக்கையினால ஆண்டவருக்கு வந்து உங்க காணிக்கையை விட நீங்க தான் பிரதர் முக்கியம். நீங்க தான் பிரதர் முக்கியம். அதான் மார்த்தாளை பார்த்து மார்த்தா வந்து ஆண்டவரிடத்துல போய் சொல்றா, ஆண்டவரே என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க வந்ததுலேருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு நான் எவ்வளோ உழைக்கிறேன். மரியாதை பாருங்க, ஒரு வேலை கூட செய்யாம வந்து இப்படி உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பிரதர் சிஸ்டர், என்னுடைய அன்பு தாயே தகப்பனே, நீங்க நிறைய காரியத்தை கூட கவலைப்படுறீங்க. உங்களுக்கு ரொம்ப டென்ஷன், நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் நைட்டு இரவானா தூக்கம் கூட உங்களுக்கு தூரமாக போயிடுச்சு. நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, நீங்கள் ஒழுங்காக துணி கூட உறுத்துறதில்ல, அவ்வளோ தூரம் நீங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் என்ன மறந்த? நான் செய்யலையா? இதுவரையில் என்னுடைய அதிசயத்தை ஒன்று கூட நீ பார்க்கலையா? அற்புதத்தை ஒன்று கூட பார்க்கலையா? இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்த நீ கீழே கிடந்த உன்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறது நான் தானே உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்க ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் தானே இருந்தீங்க. ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருந்த உங்களை வளர்த்துனது யார் தெரியுமா? உங்களை ஆதரிச்சது யார் தெரியுமா? உங்களை தட்டி கொடுத்தது யார் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமும் வந்திருக்கிறது உங்க திறமையினாலே அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் உங்க மேல வச்ச தயவுனால தான். இத்தனை காரியத்தை கொடுத்த கர்த்தர் இனி கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் அப்பதான் அங்கலாய்ப்பா கேட்கிறாரு, இதுவரைக்கும் கொடுத்தேன்ல, இப்ப ஏன் நீ கவலைப்படுற? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு உங்களுடைய ஊழியத்தை விட ஆண்டவருக்கு யாரு தான் அவசியம் அப்படின்னு சொன்னா நீங்க தான் அவசியம். அதான் என் பையன் பெரிய பதவியில் இருக்கிறான், ஸ்பெஷல் கெஸ்டாக அவனை கூப்பிட்டுருக்காங்க, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி அவன் ப்ரீச் பண்ணுறான். இதான் பாருங்க, அதான் என் பையன். அவங்க அம்மா அப்பா நெஞ்சில் தட்டி சந்தோஷப்படலாம். என் பையன் பெரிய ஆள். பையன் மேடையிலேருந்து இறங்கி வரும்போது அப்பா அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. அந்த பையன் அப்பான்னு பார்த்தும் அவரை கண்டுக்காமலே போயிட்டான்னா அவருடைய அப்பாவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்காது. நீ என்னதான் மேடையில் ஏறினாலும், நீ எத்தனை பேருக்கு முன்னாடி பெரிய ஆளாக தெரிஞ்சாலும், அப்பாவுக்கு என்ன தேவை தெரியுமா? மேடையிலிருந்து இறங்கி வரும்போது அப்பாவை பார்த்த உடனே அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடியும் வச்சு நல்லா இருக்கீங்களாப்பா, இந்த ஒரே ஒரு வார்த்தை பிள்ளை மகன் அப்பாட்ட கேட்டா போதும், அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் மதிப்பாக இருக்கலாம், நீங்கள் மரியாதையாக இருக்கலாம், நீங்கள் நல்லா இருக்கிறத ஆண்டவருக்கு சந்தோஷமானு கேட்டால் கண்டிப்பாக சந்தோஷம். ஏன்னா அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டவங்க அந்த நீங்கள் தானே. உங்களை அல்லாமல் வேற யாரை ஆண்டவர் உயர்த்த போறாரு? உங்களை அல்லாமல் வேற யார் ஆண்டவருக்கு இருக்கா? தீயோர் மேலேயே நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்க மேலேயும் என் மேலேயும் நல்ல மழையை வர்ஷிக்க பண்ண மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மகனே உன்னுடைய உயர்வெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனா நான் ஒன்னே ஒன்று மட்டும் எதிர்பார்க்கிறேன். நீ அப்பான்னு என்ன மனசார கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் மனசார தேவைக்காக போய் நின்னீங்க பிரதர், கஷ்டத்துக்காக போய் நின்னீங்க பிரதர், தேவைன்னு போகும்போது போய் நின்னீங்க. ஆனால் ஒரு நாளாவது ஐ லவ் யூப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறீங்கப்பா, என்ன மாதிரி ஒரு துரோகம் இருக்க முடியுமா ஆண்டவரே? நான் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற நீங்க எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நீங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு ஆண்டவர் யாருக்குமே காமிச்சு கொடுக்கல. நீங்க நல்லவங்களா நடிக்கிறது மாதிரியா ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை நல்லவங்களாகவே காமிக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேருடைய கை எவ்வளவு அசுத்தம் தெரியுமா? சிந்தை எவ்வளவு அசுத்தம் தெரியுமா? எவ்வளவு மோசமான வாழ்க்கை.
ஆனால் இத்தனையும் மறைச்சதற்கு பிற்பாடு கூட ஒரு நாளாவது ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று கவலைன்னு போகும்போது, ஏன் ஆண்டவரேன்னு திட்டுறீங்கல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நீ எங்கே ஆண்டவரே இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல, ஏன்னா இத்தனை நாள் எப்படி ஆண்டவர் வச்சுருங்க, அவன் முன்னாடி என்னை எப்படி வெட்கப்படுத்தலான்னு பின்மாறி போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களே, கர்த்தரை திட்டுனீங்கல்ல. ஆனால் ஒரு நாளாவது ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும், இத்தனை சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமும் என்னை இதுவரைக்கும் நீங்கள் கைவிடலையேப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பான்னு மனசார ஜெபம் பண்ணி, மனசார அழுது, மனசார மன்னிப்பு கேட்டு, சாரிப்பான்னு கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். மகளே, வேற ஒன்றும் என்கிட்ட வேண்டாம். நான் உன்னை இதுக்காக நேசிக்கவே இல்லை, நான் உன்னை இதுக்காக தெரிந்து கொள்ளவே இல்லை. நீ என்கிட்ட எப்படி இருந்த, நீ என்கிட்ட எப்படி இருந்த? உன் இளம் வயதின் பக்தியை நான் நினைக்கிறேன். நீ எங்க போன, நீ எங்க போன? நீ எப்ப வருவேன்னு நான் உனக்காக ஏங்கிட்டே இருக்கிறேன், ஏங்கிட்டே இருக்கிறேன். 1000 பேர் இருக்கலாம், ஆனா உங்களை மட்டும் ஆண்டவர் என்னமோ இன்னைக்கு தேடுறாரு. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பியை தேடுறாரு, தங்கச்சியை தேடுறாரு. மகன், நான் உன்னை தப்புச்சேன், நான் உன்னை பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சேன். உனக்கு பதில் உன் ஃப்ரெண்டு மாட்டினான், உனக்கு பதில் இன்னொருத்தர் மாட்டினாங்க. அந்த இடத்துல நீ சிக்க வேண்டியவன், நீ மாட்ட வேண்டியவன். ஆனால் அந்த இடத்துல என்னமோ தெரியல, உன் அம்மாவுடைய ஜெபம், உன் அப்பாவுடைய ஜெபம், உன் போதகருடைய ஜெபம் உன்னை காப்பாற்றி உன்னை அந்த இடத்துல இருந்து கர்த்தர் தப்பிச்சு வந்திருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்ன இவ்வளோ பெரிய தப்பிச்ச கர்த்தரை நீ ஏன் மறந்த? நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தையே வச்சிருக்கிறேன். மோசே இளம் வயதிலே அவனுக்கு மரண கட்டுகள் எத்தனை வந்த போதிலும் நான் அவன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்ததுனால அவனுடைய உயிரை காப்பாத்தினது போல உன் மேலையும் பிறக்கும் போதே ஒரு திட்டத்தை நான் வச்சிருந்தேன். மகளே, உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்தேன். ஆனா எத்தனையோ டைம் பிசாசு உன்னை கொல்லணும்னு முயற்சி எடுத்தான். அத்தனையிலிருந்தும் இன்னைக்கு வரைக்கும் உன் ஜீவனை காப்பாத்தி நான் வச்சிருக்கிறேன். உன் மேல இருக்கிற தரிசனம் நிறைவேறணும்னு ஆசைப்படுறவங்க கைகளை மேல உயர்த்தி, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. சத்தமா சத்தமா முழு பலத்தோட பின்னாடி இருக்கிறவர்கள் வரையிலையும் கர்த்தர் உங்களை மறுபடியும் அலங்கரிக்க போறாரு, கர்த்தர் உங்களை மறுபடியும் அலங்கரிக்க போறாரு. முழு பலத்தோட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு போதும். சொல்ல 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 அந்த மகிமை. எஸ் 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 எஸ், ஆமென். இதைத்தான் ஆண்டவர் நிறைய நாளா எதிர்பார்த்தே இருந்தார், இதைத்தான் ஆண்டவர் நிறைய நாளா எதிர்பார்த்தே இருந்தார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. உன் கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மரியாதைக்காததை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ நல்ல பிள்ளைப்பா, நீ நல்ல பிள்ளைப்பா. நீ என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை, நீ எந்த இடத்துலையும் என்னை மறுதளிக்கவே இல்லை. இவ்வளவு நடந்தும் என்னை பார்த்து ஒரு கேள்வி கூட நீ கேட்கல. ஆனா ஆண்டவர் என்னமோ தெரியல, இந்த சபையின் இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் பேசுறாரு, நீ ஃபர்ஸ்ட் நேசிச்சது மாதிரி நீ என்ன நேசிக்கல. கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்துல இருக்கிற ஒண்ணுமே எனக்கு வேணாப்பா. நீ என்னத்தை கொடுத்து என்ன திருப்திப்படுத்துவ? நீ பணத்தை கொடுத்து திருப்திப்படுத்துவியா? நீ காரை கொடுத்து திருப்திப்படுத்துவியா? நீ என்னத்தை கொடுத்து திருப்தி பண்ணுவ? எதை கொடுத்து நீ திருப்திப்பட முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே உனக்கு நான் தந்தது, எல்லாமே நான் தந்தது. ஆனா ஆண்டவர் ஒன்று மட்டும்தான் கேட்கிறாரு, உன்னுடையது எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனா நீ என்னிடத்துல வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் கையை மேல உயர்த்தி, சத்தமா கையை மேல உயர்த்தி முழு பலத்தோட ஜெபிங்க. ஆண்டவரே நான் வர்றேன், நான் வரேன் ஆண்டவரே, நான் வரேன் ஆண்டவரே.